ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பிறை போலும் மைற்றனை நுண்டி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பிலணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி, தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. ஆரூரமந்தரசி போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஊருருவே மூவருவமான நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான் மரிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. ஆரூரா யாகேசா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னையன் இன்ன தன்மையன்றறிவனா என்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பழனத்தனி ஆரூரனை மறக்கலுமாமே. அவன் நாமாவ ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசான்னு சொல்ல 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 இந்த நாக்கு தேன் தேன் மாதிரி தித்திக்குமா. ஆரூரா ஆரூரான்னு நாம கூப்பிட கூப்பிட நம்ம மனசுக்கும் நம்முடைய அந்த நாக்குக்கும் தித்திக்குமா, தேன் போல் அப்படி தித்திக்குமா. அப்ப நம்ம பாவங்கள்லாம் கரையணும் அப்படின்னா இறைவன் செய்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் செய்த லீலைகளை நாம கேட்கணும். இறைவன் செய்த திருவிளையாடல்களை நாம கேட்கறது மூலமா நம்ம பாவங்கள் குறையும். நமக்கு இப்ப அருமையான ஒரு அழகான பொக்கிஷம் நம்ம கையில கிடைச்சிருக்கு, திருவாரூர் தியாகராஜர் லீலைகள் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் அடியேன் சொல்றது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புராணங்கள் கேட்கிறோம், ஒவ்வொரு பதிகங்கள் பாடுறோம், ஒவ்வொரு பதிகங்கள் கேட்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த நேரத்துல நீ இந்த பதிகம் கேட்கணும் அப்படின்றது இறைவன் தந்த வரம். இந்த நேரத்துல நீ இதை பாடணும் அப்படின்றது சுவாமி செய்யற செயல். அவனன்றி ஒரு அணுவும் அசைறது இல்ல. அத நாம உணரணும், இறைவனை உணரணும். சுவாமிதான் எது நடந்தாலும் சிவம் செய்தது அப்படின்னு இருக்கணும். இது இப்படி நடந்துச்சா சிவம் செய்தது, ஓ இதுதான் நமக்குன்னு எழுதி வச்சிரு, அதுவும் இறைவன் கொடுத்ததுன்னு சந்தோஷமா ஏத்துக்கணும். அப்படி நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஏன்னா சில நேரத்துல மாற்றாவும் நடக்கலாம், நமக்கு கிடைக்காமலும் போயிடலாம். சிலது ஆசைப்படுவோம், கிடைக்காமலும் போயிடலாம். அதுக்காக இறைவனை நொந்துக்க கூடாது. அதுதான் நமக்கு எழுதி வச்சது அப்படின்னு அதை சந்தோஷமா நாம ஏத்துக்கணும். அத கிடைச்சிருந்தா நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு தான் இறைவன் நமக்கு அதை கொடுக்கல. அப்படி மனச தேத்திக்கணும். அதுதான் அப்படி நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள்லாம் கழியணும் அப்படின்னா என்ன பண்றது? பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டிய பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டிய சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்னும் உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கே நின்னும் புற்றரவ கச்சாற்ற புனிதா என்னும் குழிலாரூரா என்று போற்றானில்லே குழிலாரூரா என்று போற்றானில்லே. ஆரூரமந்தரசி போற்றி, சீரார் திருவையாரா போற்றி.
முத்துவிதான மணி போர்த்தவரி முறையானே பக்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை வீரதீகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாடோறும் பிணிதான் தீரும் என்று இறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்கட்கு அணியானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவள முத்து தாமங்கள் ஆதியாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மீர் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அனங்கள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நிலவென் சங்கும் பறையும் ஆர்ப்ப நிற்கில்லா பலரு மிட்ட கள்ள வடங்கள் பரந்தெங்கும் கலவ மண்ணை காரென்றெண்ணி கழித்து வந்து அலம ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் விமல வெறுவா விழியா தெழியா விருட்டுவார் தம்மான் பிறலாய் தரியார் தடையான் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்தை என்னப்பன் என்பார்கட்கு அம்மானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார் இந்திரனாதி வானவர் சித்தர் எடுத்தேத்தும் அந்திரனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி மூவாவார்கண் முன் செல்ல வடிகொள்வே தோல் வானர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் உடை சூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் உண்மை ஏத்து நாள்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் பாரூர் பௌவத்தானை பக்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடலராத செம்பாந்து ஓரூர் ஒழியா உலகும் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆரூரமந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி. நம்ம ஆரூர் பெருமான் நம்ம தியாகேசர் அந்த அந்த பெரிய தேர்ல அப்படி எழுந்து ஆழித்தேர் வித்தகனாக அந்த தேர்ல எழுந்து அப்படி பவனி வரும்போது அந்த வீதி உலா அப்படி செல்லும் போது சுவாமி எப்படி போவாராம், எப்படி புறப்படுவாராம்,
பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புகழை சூழ அப்படின்னு பாடுவாராம். அப்படி வருவாராம் சுவாமி. பொடிகள் வண்ண வண்ண பொடிகள் அழகா கோலம் போட்டிருப்பாங்களாம். கோலங்கள்லாம் போட்டிருப்பாங்களாம் பெண்கள்லாம். அழகா அழகழகா அழகழகா அங்கங்க அங்கங்க வண்ண கோலங்கள்லாம் நிரம்பி இருக்குமா அந்த திருவாரூர் வீதிகள்ல. எம்பெருமான் வர்றாரே அப்படின்னு. அது மட்டுமா, வண்ண வண்ண மலர்களும் வாசனை மலர்களும் பக்தர்கள்லாம் அப்படி கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாளாம். வண்ண மலர்களும் வாசனை மலர்களும் பக்தர்கள் அப்படி கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அடியார்கள்லாம். நம் எம்பெருமான் எப்ப வர்றார், அவர் மேல நம்ம அந்த மலர்களை எப்ப தூவணும் அப்படின்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி அந்த தொண்டர்கள் புடைசூழ இறைவன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுத்த பெருமான் இல்லையா? அவர் தொண்டர்கள் புடைசூழ, நீ பெரியவன் நான் பெரியவன் நீதான் முதல்ல நாதான் முதல்லன்னு கிடையாது. எம்பெருமான் கிட்ட போன அனைவருமே அடியார்கள். நீ என்ன குலம் நான் என்ன கிடையாது. அங்க போங்க எல்லாமே அடியார்கள். எல்லாமே சிவனடியார்கள். ருத்ராட்சம் போட்டிருக்கோமா, திருநீர் வச்சிருக்கோமா, வாங்க சிவா, எப்படி இருக்கீங்க சிவா, வாங்க சிவா, நல்லா இருக்கீங்களா சிவா, அப்படிதான் அந்த வார்த்தைகள் கூட அடியாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிதான் பரிமாறிக்குவாங்களாம். வாங்க சிவா, ஆரூரா வந்துட்டீங்களா, நில்லுங்க, வாங்க, சாப்பிடுறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, இப்படிதான் அடியார்கள்லாம் வாங்க சிவான்னு அந்த வார்த்தைகள் கூட இறைவனுடைய நாமாவை வச்சுதான் கூப்பிடுவாங்களாம். அப்ப அடியார்கள் அப்படின்னும் போது அந்த இடத்த தொண்டர்கள் புடைசூழ அப்படின்ற ஒரு வரியை நான் குறிப்பிட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப நாம பார்க்க இருக்கிற அந்த லீலை கூட சுக்கிரனை தண்டித்து தொண்டனை காத்த லீலை. அதுக்காக தான் இந்த வரியை நான் குறிப்பிட்டேன். ஏன்னா நமக்கு நம்ம தியாகேச பெருமான் பத்தி தெரியும். இறைவன் எதற்கும் அப்படி இறங்கி வருவார். இறைவன் எதற்கும் இறங்கி வருவார். அதனால் அவர் தியாகேசன், கமலநாதன், முன்னிலும் மும்மடங்கு புன்னழகர் அப்படி 1000 நாமாக்கள் அவருக்கு இருந்தாலும் அடியார்க்கு அடியார் அப்படின்றது அவரையே அந்த திருவாய் மலர்ந்து அப்படி சொன்னதுனால அந்த தொண்டனை இறைவன் எப்படி காத்தார் அப்படின்ற லீலையும் 29வது லீலையாகவும் 30வது லீலையாக காமதேனுவின் சாபம் ஒழித்த லீலை அப்படின்னு 2 லீலைகளை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஆரூர மந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. தியாகராஜ பரம்பொருளின் திவ்ய லீலைகளினால் உலகம் எல்லாம் துன்பங்கள் தொலைந்து பக்தி, செல்வம், இன்பம் எல்லாமே ஜனங்களுக்கு நீண்ட வருஷ காலம் அப்படி நிலைச்சு நின்னுச்சான். அந்த காலத்துல எல்லாம் இப்ப பாருங்க, நம்ம தியாகராஜ பெருமானுடைய திருவிளையாடல ஒரு லீலையை முடிச்சுட்டு இன்னொரு லீலைக்கு போகக்குள்ளவே நமக்கு 100 வருஷம் 75 வருஷம் அப்படி கடந்து போகுது. ஒரு லீலைக்குமே நமக்கு நடுவுல இடைவெளி. அப்ப அந்த அரக்கர்களை எல்லாம் அழிச்ச பிறகு இன்னும் பல வருட காலம் அந்த திருவாரூர்ல மக்கள் இன்புற்றுதான் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க இல்லையா? அப்படி ஜனங்கள்லாம் அப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. அப்ப தேவலோகத்துல சுதர்மைனா அந்த ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துல வீட்டிலிருந்து அரசு புரியும் இந்திரன் அந்த ஸ்வர்க்கத்தை நெடுநாள நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஜம்பாசூரன் அப்படின்ற ஒரு அரப்பனை அவன்கிட்ட போர் புரிஞ்சு அந்த அசுரனை வதம் பண்ணணும்னு நீண்ட நாட்களாக தேவர்களும் இந்திரனும் முயற்சி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது இரவு பகலாக அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தேவேந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அந்த ஜம்பாசுரனை அழித்திடுறான். அந்த வதம் பண்ணிடுறான். அந்த அரக்கனும் இறந்து போயிடுறான். அப்ப இந்த நீண்ட நாள் இந்த போர் நடந்ததுனால இரவு பகல் நடந்ததுனால அவனுக்கு அந்த சக்தி இல்லாம போயிட்டது. யாருக்கு? தேவேந்திரனுக்கு அந்த உடம்புல சக்தி இல்லாம போயிட்டது. தலை சுற்றலும், நடுக்கும், உடம்புல நடுக்கம், சரீரத்துல நடுக்கம் வந்துருது. ஒரு மாதிரி நமக்கெல்லாம் சுகர் மாத்திரை போடலன்னா, பிபி மாத்திரை போடலன்னா அப்படி உதற மாதிரி தேவேந்திரனுக்கு அப்பயே இருந்திருக்கு போல இருக்குது. நமக்கு இப்ப வியாதின்னு அது வியாதியா வந்துருச்சு. ஆனா அவரு வதம் பண்ணதுனாலதான் அவருக்கு அப்படி இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அந்த
தலை சுத்தல் வந்துருது. இது ஒரு மாதிரி உடம்பு பண்ணது ஏதோ ஒண்ணு அவருக்கு சரியா படல. வஜ்ராயுதம் உபயோகிச்சு அந்த அரக்கனை வதம் பண்ண பிறகு அவர் உடம்புல என்னமோ நடக்குது. அதனால அவருக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருந்தாலும் சரி ஓய்வு எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்ச பிறகும் மறுபடியும் 2 அரக்கர்கள் வராங்க. விருத்ரபாகன் அப்படின்னு ஒரு பெரிய கொடிய அரக்கர்கள். மறுபடியுமே ஒரு 2 அரக்கர்கள் வராங்க. அவங்க கிட்டயுமே அவன் போர் புரிஞ்சு மறுபடியுமே இன்னும் உடல்நிலை சரியில்லாம தான் அவனுக்கு போகுது. யாருக்கு? தேவேந்திரனுக்கு. அப்ப அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியம் பாக்குறவங்க, தேவலோகத்துல வைத்தியர்களாக இருக்கிறவங்க அஸ்வினி குமாரர்கள். அவங்களோட மணிமந்திர ஔஷதங்கள், அந்த மருந்துகள்லாம் வச்சு அந்த மருந்துகள்லாம் வச்சு அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. என்னதான் பண்ணினாலும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த தலை சுத்தல் சரியாகல, என்னென்னமோ மறுபடியும் உடம்புல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா நிரந்தரமா கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, தேவலோகத்துல இருக்கிற பிரகஸ்பதி மற்ற தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார நாம இந்த இந்திர பதவிக்கு தகுதியானவங்க, யார நாம இந்த இருக்கையில இந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப சாதாரணமா நீ அந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கிட்டேன்னா தேவலோகத்துல யாராச்சும் போயிட்டு அந்த சிம்மாசனத்துல உட்காரணும். தேவேந்திரனுக்கு அப்புறம் யாராவது தகுதியானவங்க உட்காரணும். ஆனா அப்படி கிடையாது. 100 அஸ்வமேத யாகம் பண்ணினோம். மனிதனே பண்ணனாலும் அவங்க தேவேந்திரன் ஆகக்கூடிய தகுதி இருக்கு. மனிதர்களுக்கு உண்டு. அப்ப அப்படி தேடும் போது நமக்குள்ள யாருன்னா அந்த தேவர்கள் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. யாருமே கிடையாது அந்த தேவேந்திர பதவி உட்கார்றதுக்கு. அந்த பதவி அடையிறதுக்கு யாருக்குமே அந்த தகுதி இல்ல. தேடுறாங்க, கிடைக்கல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பூ உலகத்துல நிறைந்த திருவாரூர் சோழ பேரரசு, பாஸ்கர சோழ மன்னன். நம்ம சோழ பேரரசு என்னதான் சொல்றதுன்னே தெரியல. எங்கெங்கயோ கடல் கடந்தெல்லாம் நம்முடைய அதாவது சோழ பேரரசு பரவி இருந்ததுன்னு நாம கேட்டிருப்போம். கடல் கடந்து மட்டும் கிடையாது, தேவேந்திர பதவியை கூட நம்ம சோழ பேரரசு ஆண்டிருக்கார் அப்படின்னு சொல்லும் போது உடம்புல ஒரு கூஸ்பம்ஸ் அப்படின்னா புல்லரிச்சு போகுது உடம்புல. ஏன்னா சோழ பேரரசுன்றது பெரிய பேரரசு நமக்கு தெரியும். பல மாட கோவில் கட்டினது, இறைவனுக்காக தொண்டே புரிந்து கொண்டிருந்தவங்க சோழ பேரரசு. கடல் கடந்தும் நம்ம இறைவனுடைய புகழ் எங்கெல்லாம் சிவலிங்கம் தெரியுது. ஆஸ்திரேலியா கூட பாத்துங்க, கடைசியில இப்ப எடுத்தாங்க சிவலிங்கம். எங்கெங்கோ இறைவனை தேடி எடுக்கும்போது அங்கங்க இருக்குன்னா அது கண்டிப்பா நம்ம சோழ பேரரசாலதான் இருக்கணும். அப்படி அவங்க அந்த பெரிய அரசுல, அந்த பெரிய சோழ பேரரசுல உலகத்தில் மட்டும் கிடையாது, இந்திரலோகத்திலும் தேவேந்திரனாகவே அமர்ந்து ஆட்சி செய்யற அளவுக்கும் நம்ம சோழ பேரரசுகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகையே இல்ல, அதுக்கு வார்த்தைகளே இல்ல. பாஸ்கர சோழ மன்னன் ஒரு விமானத்துல, தேவர்களால விமானத்துல ஏற்றி அழைச்சிக்கிட்டு போக வைக்கிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அதே தேவ சபையில அந்த கற்பகத்தருவின் அந்த நிழல்ல, கற்பக மர நிழலில சிம்மாசனத்துல அமர்த்தி தேவ கங்காஜலத்தினால அபிஷேகம் செய்யப்படுது. ஆகாய கங்கையின் மூலமாக அபிஷேகம் செய்வித்து அவனை, யார, சோழ மகாராஜனான பாஸ்கர மன்னனை, அந்த தேவேந்திர பதவிய, தேவேந்திரனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அந்த தகுதி தேவர்களுக்கே இல்ல அப்படின்னும் போது மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு பூலோகத்துல நம்ம பாஸ்கர சோழ மகாராஜாவை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்க ஆகாய கங்கை மூலமாக அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த தேவேந்திர பதவியில உட்கார வைக்கப்படுது. அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் அநேக அஸ்வமேத யாகங்களை செய்தாராம். 100க்கும் மேலவே செஞ்சிருக்காரு அவரு. ஆனா அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால அவர் அந்த பதவி கிட்ட போகல. எனக்கு அது வேண்டாம், எனக்கு என் திருவாரூர் போதும்,
எனக்கு எம்பெருமான் போதும், என் கமலாலயம் போதும், என் கமலநாதரே போதும் அப்படின்னு போதும்ன்ற மனசோட அவரு இங்கே இருந்தார் இல்லையா? அந்த மனசுக்கு தான் இறைவன் கொடுத்த பரிசு அந்த தேவேந்திர பதவி இல்லைங்களா? வேதங்களையும் தத்துவங்களையும் நன்கு அறிந்தவர். சும்மா எல்லாம் தூக்கி அப்படி கொடுத்துட முடியாது. ஒரு பதவி, ஒரு பொறுப்பு அப்படின்னா அப்படி சும்மா வந்தியா சரி நீ அஸ்வமேதையாக இத்தனை பண்ணியா இந்த புடி நீ தேவேந்திர அப்படின்னு தூக்கி கொடுத்துட முடியாது. 4 வேதங்களையும் கற்று இருக்கணும். அப்படி சரளமா தூக்கத்துல எழுப்பி இந்த யஜூர் ஏகம் யஜூர் அதுன்னா என்ன, யஜூர் வேதம்னா என்ன, ரிக் வேதம்னா என்னன்னா சரளமா அப்படி கண்ணு தூக்கத்துல இருந்து முழிச்சு கூட சொல்லணும். 64 கலைகளை கற்று இருக்கணும். ஒரு கலை கூட மிஸ் ஆகக்கூடாது, விட்டுறக்கூடாது. வேதங்களை கற்று இருக்கணும், தத்துவங்களை அறிஞ்சிருக்கணும். அவ்வளவும் இவர் செஞ்சிருக்கார், அவ்வளவும் இவர் செஞ்சிருந்தார். அதற்கும் மேல இது எல்லாத்துக்கும் மேல அன்பு அப்படின்றது ஒண்ணு அவர்கிட்ட அதிகமா இருந்துச்சாம். இறைவன் கேட்கிறது அன்பு மட்டும்தானே. அன்பே சிவம் இல்லையா? சுவாமி எனக்கு நீ இந்த 100 பவுன்ல எனக்கு நகை போடு, எனக்கு பட்டு வஸ்திரமே கொண்டு வா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சுவாமி கேட்கல. அன்பா அன்பு, அன்போட அவனை ஒரு பார்வை, அப்பான்னு ஒரு வார்த்தை, அன்போட ஒரு பார்வை, அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை, திரும்பி பாப்பார், கேட்பார். என்னப்பா நீ நான் உன்னை பார்க்காம போயிட்டேனப்பா, மனசு துடிக்குதுப்பா, கனவுலயாச்சும் வருவார். என் குழந்தை என்னை பார்க்கலன்னு துடிக்குது. நம்ம எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போறோம், தினமும் ஒரு கோவில், சும்மா வெளியே போயிட்டு அந்த சுவாமி பார்த்துட்டு போகணும்னு ஒரு ஞாபகம், ஒரு வரி அப்படி நினைச்சுக்கோங்களேன். தினம் கோயிலுக்கு வேலைக்கு போவோம், சும்மா அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு போயிடணும்னு நினைச்சுக்கோங்களேன். தினம் போய் பாக்குறீங்க, தினம் அந்த டைம்ல போய் பாக்குறீங்க, நம்ம மனசு தவிக்கும், இன்னைக்கு நம்ம போய் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. உங்க மனசு தவிக்கிற மாதிரி தானே எதிரில இருக்கிறவங்க மனசும் தவிக்கும். நம்ம சுவாமியும் தேடுவார்ல. 9 மணி ஆச்சு, நம்ம குழந்தை இன்னும் வரலையே, 9:30 மணி ஆச்சே, இந்த நேரத்துக்கு வேலைக்கு போவானே, நம்ம கண்ணெதிரில வந்து நமக்கு இப்ப முகத்தை காட்டிட்டு போவானே, வரலையேன்னு இறைவனும் ஏங்குவானா. அப்ப இறைவனே ஏங்கணும்னா அது எதால முடியும்னா அன்பாலதான் முடியும். அவன் அன்பாலதான் கட்ட முடியும். அன்பெனும் பிணியுள் அகப்படும் தனிப்பொருள் இல்லையா? பகிர்ந்துக்கணும். அவர் அப்பா கிட்ட சொல்றீங்களா, ஒரு கணவன் கிட்ட என்னென்ன பகிர்ந்துப்பீங்க, அது மாதிரி பகிர்ந்துக்கோ. என்ன திரும்பி ரிப்ளை வராது, ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் நமக்கு கொடுப்பாரு சுவாமி. அப்பா இன்னைக்கு இது நடந்துச்சுப்பா, இது இப்படி ஆச்சு, மனசால பேசிக்கோங்க, சுவாமி கிட்ட பேசிக்கோங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பேசி அந்த கஷ்டத்தை சொன்னீங்கன்னா உடனே அது வெளியே போயிரும். திரும்பி அது நம்மகிட்டே 4-5 திரும்பி வரும். இறைவன் கிட்ட சொல்லி பாருங்க, அது அப்படியே கிடக்கும், கிடப்புல போட்ட மாதிரி கிடக்கும். நல்ல பாசிட்டிவா நமக்கு திரும்பி வரும். ஒரு நாள் இதை நாம சுவாமி கிட்ட சொன்னோம்ல அப்படின்னு. ஆனா நிஜமா ஒரு அப்பான்னு அப்படி மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னா, அங்க கோயில்ல போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேண்டுதல்னு ஒண்ணு வைக்கவே மாட்டோம். போயிட்டு 2 நிமிஷம் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னார். அந்த மாதிரி போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அழகா அப்பா அப்படின்னு உரிமையா கூப்பிடுங்க, மனசுல இருந்தே கூப்பிடுங்க. வெளியே சொன்ன கூட என்ன இது இப்படி கூப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த யார் இது இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சுவாமின்னு கேட்பாங்க. மனசுல இருந்தே அப்பா என்ன கேக்குதா அப்படின்னு கூப்பிட்டுதான் பாருங்களேன், திரும்பி பாப்பார் கருவறையில இருந்து, நம்ம குழந்தை நம்மளை கூப்பிடுதே அப்படின்னு. அது 2 சொட்டு கண்ணீர், உன்னை பார்த்துட்டேன், எவ்வளவு அழகா இருக்க நீ, உனக்கு என்ன அழகா மலர்கள்லாம் சூடி இருக்காங்க, நகைகள்லாம் போட்டிருக்காங்க, அழகா இருக்கப்பா நீ அப்படின்னு ஒரு வார்த்தை மனசால என்னென்ன பேசணுமோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாத்துருங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றது ஒண்ணு நமக்கு தோணவே தோணாது. பார்த்துட்டாச்சு, இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், இன்றைய நாள் என் வாழ்வில் நிறைந்த நாள் இறைவா, நீ கொடுத்த பரிசு. இப்ப எடுக்கிற மூச்சு, அப்படி உள்ள இழுக்கிற மூச்சு வெளியே விட்டாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 21,600 முறை மூச்சு இழுக்கிறோம் விடுறோம். அதுக்காக மட்டும்தான் தீட்சைன்னு ஒண்ணு கொடுத்து அனுஷ்டானம் பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லி வச்சான். எதுக்காக?
தீட்சை வாங்கினா அனுஷ்டானம் பண்ணணும். 108 முறை பஞ்சாட்சரம் சொல்லணும். கண்டிப்பா சொல்லியே ஆகணும் தினந்தோறும். அப்படி சொல்லும் போது பாருங்க, அப்பயாவது இறைவனுடைய நாமாவ சொல்லுவோமா? மக்கள் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அது. இல்லையா? அப்ப அவன் நாமாவ சொல்லிட்டே இருங்க. அன்பா கூப்பிடுங்க. சுவாமி நம்மள திரும்பி பார்க்காமயா போயிருவாரு. இல்லையா? அப்ப அந்த ராஜா, அந்த பாஸ்கர சோழ மன்னனுக்கு இறைவன் மேல அதீதமான காதல். திருவாரூர் தியாகராஜ பெருமான் மேல நீண்ட காதல் தான் சொல்லணும். பார்க்காம இருக்க மாட்டாராம். சுவாமியை தரிசனம் பண்ணாம அந்த வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட அப்படி உள்ள போகாதான். ஆண்டவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாராம். தியாகேச பெருமானும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாராம். அந்த அளவுக்கு இத்தனை, அதாவது வேதங்கள் தெரிஞ்சிருக்கு, மறைகாலம் 64 தத்துவங்கள் தெரிஞ்சிருக்கு, கலைகள் தெரிஞ்சிருக்கு. எது தெரிஞ்சாலும் ஆண்டவன் மேல அன்பு அப்படின்னு ஒண்ணு வைக்கணும்ன்றதை இந்த இடத்துல குறிப்பா சொல்றேன் அடியே. அப்ப அந்த இறைவன் மேல இருக்கிற அன்பும் நல்ல எண்ணம், நல்ல எண்ணங்க. ஒருத்தருக்கு எனக்கு அவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுக்கலங்க. உபத்திரவம் செய்ய வேண்டாங்க. உதவி செய்யணும்னு இல்லைங்க. உபத்திரவம் செய்ய வேண்டாம். நல்லா இருக்கட்டும். நமக்கு துரோகம் பண்ணா கூட நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க. இத நமக்கு யாரு சொல்லி கொடுத்தா? நம்ம சுந்தரர் பெருமான் சொன்னார். கண் இறைவனுக்கு அவருக்கு கண்ணு போயிட்டது இல்ல. திருவொற்றியூர் அந்த எல்லையை தாண்டினார், கண் போயிட்டது. மறுபடியும் திருவாரூர் வரார். காஞ்சிபுரத்துல ஒரு கண் கிடைக்குது. திருவாரூர் வரார். வாழ்ந்த போதீரே விற்றுக்கொள்ளீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் அந்த பதிகம் பாடுவார். ஒற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரேன்னு சொன்னார். நீ எனக்கு கண்ணு கொடுக்கலன்னா பரவாயில்ல, நல்லாதான் இருந்துக்கோ. வஞ்ச புகழ்ச்சி அணியை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கிறார். வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல் புகழ்வதும், இகழ்வது போல் இகழ்வதும். இல்லையா? நம்ம தமிழ் வந்து அமிழ்துங்க. அமிழ்து, அமுதுன்னு சொல்லாதீங்க, அமிழ்துன்னு சொல்லுங்க. அந்த இழ் அப்படின்ற வார்த்தை தாங்க நம்ம தமிழுக்கே சிறப்பு, அழகு. அமிழ்து அப்படின்னு சொல்லி பாருங்களேன். தேன், அது சுத்தமான தேன். இந்த இறைவனை வாழ்ந்துக்கோ அப்படின்ற ஒரு ஒரு உரிமை, ஒரு வைராகியம், ஒரு நண்பனா அவர் பார்த்தார் சிவபெருமான. திருவாரூர் தியாகேச பெருமான. இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்றதான் காட்டினார் அவர். யாரு? சுந்தரர் பெருமான். அன்பா இருங்க. ஒரு மனசை அப்படி தெளிவா வச்சுக்கோங்க. மனசை வந்து திறந்து இறைவனிடத்தில் பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா அவருக்கு கேட்கும் அப்படின்றதுக்காக தான் அத்தனை பதிகங்களும் அத்தனை திருமுறை பாடல்களும் நமக்கு ஒவ்வொன்றுமே சொல்றது இதத்தான். அப்படி இறைவன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். நல்ல எண்ணம் இருந்தது. சத்தியவானாக இருந்தார். இதுதான் நியமம், இதுதான் நியதி, இதுதான் நியாயம்னா அதுதான் நியாயம். ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். இல்லடா இது 4 கால் இருக்குதா, இதை பாருடா, நீ கையில தான் வச்சுக்கிட்டு இருக்க, 4 கால் இருக்குது முயலுக்கு அப்படின்னா, இல்ல அது 3 தான். அது நான் வரும்போது ஏதோ வந்திருக்கும், அது வாழா என்னன்னு சரியா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒத்துக்கவே மாட்டான். கிடையாது, நான் பிடிச்ச அந்த முயலுக்கு 3 கால் தான் சொல்லுவான். ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா? இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்க வந்து பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ராஜா அப்படிதான் இருப்பாரா. நியாயம், இதுதான் நியாயம்னா இதுதான் நியாயம், இதுதான் நியதினா இதுதான் நியதி. அப்படி இருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயங்க, சோம்பலற்றவன். இத குறிப்பிடுறாரு அந்த இடத்துல. சோம்பலற்றவன், சோம்பேறி கிடையாதான் அவரு. 4 மணிக்குதான் எழுந்துக்கணும்னா 4 மணிக்குதான் எழுந்துப்பாரு. 5 மணி வரைக்கும் தியானம் பண்ணணும். 4 மணிக்கு எழுந்திருச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு தியானத்துல உட்கார்ந்து பிரம்ம முகூர்த்தத்திலே தியானம் பண்ணணும்னா சரி. இந்த நேரத்துல தான் தியாகராஜ பெருமானை பார்க்கணும்னா சரி. தூங்குற நேரத்துல தான் தூங்கணும்னா சரி. 3 வேளைதான் சாப்பிடணும்னா 3 வேளைதான் சாப்பாடு. சோம்பல் அப்படின்னு நமக்குள்ள ஒண்ணு வரவே கூடாது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே நமக்கு ஓய்வு எடுக்கிற நேரமும் இருக்கு இல்லையா? அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பறவை பாருங்களேன், எறும்பு பாருங்க, இதெல்லாம் நமக்கு உதாரணங்கள் இல்லையா? சோம்பலற்றவன்
இப்போ பிரம்ம முகூர்த்தத்தை தூக்கி ஒரு 7 மணிக்கு வச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே முழிச்சுப்பாங்களே. எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணுவாங்களே. ஆனா ஏன் 4 மணிக்கு வச்சாங்க? 9, 10 மணிக்கெல்லாம் தூங்கிரணும். அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா 9, 10 மணி நம்ம தூங்குறோமா? இல்ல. 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். நாம எழுந்துக்கிறோமா? அதுதான் நமக்கு மிட் நைட்டாவே இருக்கு 4 மணி. இல்லையா? அதாவது இறைவன் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே மனிதனால் முடியாது அப்படின்ற இடத்துல ஒரு சில விஷயங்களை வச்சிருக்காரு. ஆனா நம்ம கஷ்டப்படணும் அத அப்படி மூச்சு முட்டி அப்படி முன்னேறி போகணும். முடியும் முடியும் அப்படி அந்த முயற்சி பண்ணி பண்ணி அப்படி போகணும். அதுக்கு நமக்கு அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணி அப்படி முன்னேறி போகணும். அப்படி போனாதான் சுவாமி அப்படி கை கொடுத்து தூக்கிற குழந்தை ஒரு அடி எடுத்து வச்சுட்டான். நம்ம கொஞ்சம் இறங்கி போய் அவனை தூக்கிக்குவோம் அப்படின்னு அப்படி எழுந்து வருவாரு சுவாமி. இல்லையா? சோம்பலற்றும் இருந்தார். அவருடைய அளவற்ற சக்தியால பகைவர்கள் எல்லாம் வீழ்த்தும் தன்மையையும் இருந்திருந்தார். நீதியாக வீழ்த்தினாராம். அதுலயும் ஒரு நேர்மையோடு இருந்தார், செயல்பட்டார். இவ்வளவு நற்குணங்கள் இருந்ததுனாலதான் பாஸ்கர சோழ மகாராஜனுக்கு தியாகேச பெருமானுடைய திருவருளால தேவர்கள் வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். யாருகிட்ட? தியாகேச பெருமான வணங்கி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்ட பிறகுதான் வானுலகை நாடி, அதாவது வானுலகம் சென்று மனுஷ சரீரத்துடனே, அதாவது நான் இப்ப தேவேந்திர பதவிக்கு போக போறேன், நான் வேற உருவத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், நான் தேவேந்திரனா மாறணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் கேட்கல. அந்த மனுஷ சரீரத்துடனே, தேவர்களாக இல்லாம அந்த மனுஷ சரீரத்துடனே தேவ சபையில் வீற்றிருந்து தேவ சபையில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தார். பிரகஸ்பதி அப்படின்ற அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு அந்த மகுடத்தை சூட்டுறாங்க. தேவேந்திர பதவிக்கு அவரை உட்காத்தி வைக்கிறாங்க. அமர்ந்து அவரும் அந்த ஆசனத்துல அமர்ந்து அந்த தேவலோகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் போது அவருடைய அரசு புரியிற அந்த அழக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம் எல்லாருமே. அப்ப தேவர்கள்லாம் கோடான கோடி தேவர்கள் இல்லையா, அவருடைய நற்குணத்தை எல்லாம் பாராட்டி எல்லாரும் பலவாறு அவரை ஆசி கூறிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருப்பான், உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது அரக்கர்களுடைய மாயைகள்லாம் அரக்கர்களுடைய மாயையும் அந்த சூழ்ச்சி எதுவுமே வானுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வராத மாதிரி அந்த பாஸ்கர சோழன் அவ்வளவு அழகா அந்த செங்கோல் ஆட்சி செலுத்தி வந்தாராம் பாஸ்கர சோழன். இதெல்லாம் பார்த்த பிரகஸ்பதி என்ன பண்ணாராம், இவர் என்ன இவ்வளவு அழகா ஒரு ஆட்சி பண்றார் அப்படின்னு தியாகேச பெருமான் அவருடைய அற்புதம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான் நீ இவ்வளவு அழகா இங்க ஆட்சி பண்றது அப்படி நினைக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார், பிரகஸ்பதி என்ன நினைக்கிறார், சரி இவ்வளவு அப்பேற்பட்ட இறைவனான தியாகேச பெருமான அந்த திருவாரூர்ல சென்று வணங்கினா தேவேந்திரனுடைய அந்த பிணி, அதாவது அந்த நோயால தானே அவரை ஆட்சி பண்ண முடியாம இருக்கார், நீ அந்த இறைவனை சென்று வணங்கினா உனக்கு அந்த நோய் தீர்ந்துடும், அந்த பிணி தீரும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் யாரு? பிரகஸ்பதி சொல்றார் தேவேந்திரன் இடத்துல. அப்ப அதே மாதிரி இவரும் கிளம்பி தியாகேச பெருமானுடைய அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு காலையிலும் மாலையிலும் நீராடி, கமலாலயத்துல நீராடி இறைவனை தியாகேச பெருமான அவர் சன்னிதானம் முன்னாடி நின்று, இறைவா ஆரூரா தியாகேசான்னு அவர் விழுந்து வழங்கிக்கிட்டே இருக்கார், பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் நித்தியமா. அந்த பூ உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் போய் இந்த ஸ்வர்க்கத்துக்கு இவ்வளவு அழகா ஆட்சி பண்ணிட்டு வர்றானே அப்படின்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுக்ராச்சாரியார் அப்படின்ற ஒரு அந்த குரு. சுக்ராச்சாரியார் யாருன்னா அசுர குரு. அவர் இந்த தேவர்களுக்கும் அந்த தேவேந்திர பதவி கொடுக்கல,
இந்த இல்ல இந்த அசுரர்களுக்காவது கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்கல. இவங்க என்ன மனுஷனை கூட்டு வந்து இங்க உட்காத்தி வச்சு இப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் இவ்வளவு அருமையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஒரு குற்றமும் இல்ல, ஒரு குறையும் இல்ல. ஆட்சி செவ்வனே நடந்துகிட்டு இருக்கே. இது என்ன விஷயம் அப்படின்னு அவன் நினைக்கிறாரு. யாரு? அசுர குருவா இருக்கிற சுக்கராச்சாரியார் நினைக்கிறார். அவர் என்ன பண்றார்? இந்த சுக்கராச்சாரியரை தான் சுக்கிரன் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அவர் எப்படியாவது அந்த மன்னனை பூலோகத்துல தள்ளிடணும். இந்த தேவலோகத்துக்கு மனுஷனே தேவையில்ல, மனுஷ பயலே தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவரு அப்படி நினைச்சாராம் அவர். அவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. அந்த அவனை தள்ளிடணும் அப்படின்னு இந்த சுக்கிரன் என்ன பண்ணாராம், சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாராம், ஒரு நாள் பாஸ்கர அந்த மன்னனை அழைச்சிட்டு வந்து கேக்குறாராம், ஏண்டா ஓ மாமன்னனாக இருக்கிற நீ இந்த தேவேந்திர பதவியையும் நீ அடைஞ்சிட்ட, நீ தேவேந்திர பதவி அடைஞ்ச பிறகு இந்த கிரகங்களையும் இந்த தேவர்களையும் அற்ப அசுரர்களை கூட நீ வணங்குறியே, இது நியாயமாடா அப்படின்னு கேட்டானாம். அதாவது இந்த கலகம் அப்படின்றது பாருங்க எப்படி வருது அப்படின்னு. ஏண்டா நீதான் இப்ப தேவேந்திரன் ஆயிட்ட, நீதான் அந்த ஒரு பதவியில இருக்க அப்படின்னும் போது நீ போயிட்டு எதுக்கு அந்த தேவர்களை வணங்குற, அந்த கிரகங்களை வணங்குற, அசுரர்களை ஏன் வணங்குற? அசுரர்களையும் நட்பாய் வச்சுக்கிட்டா தேவர்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற நல்ல எண்ணத்துல இவர் இப்படி இருந்தார். ஆனா அந்த சுக்கராச்சாரியார் இப்படி அவருடைய மனசை மாத்துறார். இது நியாயமா அப்படின்னு கலகம் பண்றார். அவரு காதுல வாங்கிக்கல, பாஸ்கர சோழன் காதுல வாங்கிக்கல. சோழ மன்னன் அவர் பாட்டுன்னு இருந்தார். சரி பேசுறது பேசிக்கிட்டோம். இவர் திரும்ப 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 பார்த்து 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 ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் சொல்றார், இந்த சித்திரலேகைன்னு ஒரு பெண் இருப்பா, அவளை நீ மணந்துக்கலாமே, அவளை நீ திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்றார். அதற்கும் அவரு மனசிறங்கல. எதுக்கு? இவர் மனுஷன், தேவகன்னிகை, அவளை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்றார். அதுவும் நல்லது கிடையாது, அதுவும் வேணாம், அதுவும் அவர் காதுல வாங்கிக்கல, அமைதியா இருக்க. இவ்வளவு இவ்வளவு சொல்லியும் இவன் இப்படியே இருக்கானே அப்படின்னு ஒரு மாயைய அவர் மேல அப்படி செலுத்துறான் அப்படின்னு நினைக்கிறார். இவனை எப்படியாவது சொர்க்கத்துல இருந்து எடுத்து நரகத்துக்காவது, பூமிக்கு இல்ல பாதாளத்துல தள்ளிடணும். இந்த 14 லோகத்துல அதுல பாதாளத்துல கொண்டு போய் அவனை சேர்த்துடணும் அப்படின்னு மனசுல வந்து வக்ர புத்தி, யாருக்கு? சுக்கராச்சாரியாருக்கு வக்ர புத்தி இருந்துச்சு. அப்படி அசுர குருவாக இருந்தும் இப்படி பண்றாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அக்னி தேவன் ஒரு நாள் இந்த யாகத்தெல்லாம் வச்சு, அதாவது இந்திரலோகத்திலேயே யாகம் வளர்த்துறார் நம்ம பாஸ்கர சோழ மகாராஜா. அப்படி யாகம் வளர்த்தும் போது அந்த யாகம் வளர்த்தணும்னா அக்னி வேணும் இல்லையா? அப்ப அக்னி தேவனை வரவழைத்து அந்த யாகத்தை வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துலதான் ஒரு மாயைய பிரயோகிக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். யாரு? சுக்கராச்சாரியார் நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு ரகசியம் சொல்ற வர மாதிரி அந்த காதுல அந்த மந்திரத்தை சொல்லிடணும், அந்த மாயையை சொல்லிடணும்னு அந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்றார், திடீர்னு அப்படி வந்து அவர் காதுல ஒரு ஏதோ சொல்றார். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார், அந்த மாய மந்திரத்தை உரைச்சிக்கிட்டே இருக்கார். அவர் காதுல போய் விழுது. அந்த காதுக்குள்ள, அதாவது நாம சொல்றது இன்னொருத்தர் காதுல போய் விழுறதுக்கு இப்படின்ற நேரம் கூட ஆகாது இல்லையா? அப்படி விழுறதுக்குள்ளவே அக்னி தேவன் யாக குண்டத்துல இருந்து வேகமா வந்து அவர் அப்படி தட்டி விட்டார். அவர் கீழே விழுந்துட்டாங்க 2 பேருமே போய். அக்னி தேவன் என்ன பண்றார்? தியாகேச பெருமானுடைய கட்டளையால, குறிப்பிடத்தக்க இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கணும் நம்ம, தியாகேச பெருமானுடைய கட்டளையினால அக்னி தேவன் சுக்கராச்சாரியார் வந்து தேவேந்திரன் காதுல அந்த மாய மந்திரத்தை ஓதுறதுக்கு முன்னமே, ஓதிட்ட பிறகு கூட அந்த சத்தம் அவருடைய காதுல போய் விழறதுக்கு முன்னமே அந்த ராஜாவை, பாஸ்கர சோழ மகாராஜாவை அப்படி தள்ளி விட்டுடுறாரு கீழே. 2 பேருமே கீழே போய் விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்த உடனே ஆரூரா தியாகேசா, ஆரூரா ஆரூரான்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்தார். அப்படி விழுந்த உடனே தன்னுடைய தொண்டனை காத்தார் தியாகேச பெருமான். அக்னியை ஏவி அப்படி கீழே விழ வச்சார். அப்ப அந்த ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசான்னு அந்த வார்த்தை மூர்ச்சை அடைஞ்சு விழுந்திருந்தாங்கல்ல, யாரு?
மூர்ச்சி அடைஞ்சு விழுந்திருந்தது யாரு? சுக்கிரன். மந்திரத்தை சொல்ல வந்த சுக்கிரனும் விழுந்துட்டார் அக்னியினால. பாஸ்கர சோழ மகாராஜாவும் விழுந்துட்டார் அந்த அக்னினால. அதாவது அந்த கெட்ட வார்த்தை சொல்றது கேட்க கூடாது, அந்த மாய மந்திரத்தை கேட்க கூடாதுன்றதுக்காக இறைவனால் ஏவப்பட்டு இந்த வேலையை அவர் செஞ்சார் இல்லையா? அப்படி கீழே தள்ளி விட்ட வேகத்துல மயங்கிட்டாங்க, மூர்ச்சி ஆயிட்டாங்க. விழுந்த நேரத்துல கீழே விழுறதுக்கு முன்னே தரையில அவர் சாயறதுக்கு முன்னமே ஆரூரா ஆரூரா தியாகேசா தியாகேசான்னு அப்படி வான் பிளக்க அப்படி ஒரு சத்தத்தை விட்ட. அப்படி இறைவனை கூப்பிடும் போது இறைவன் அப்படி அந்த வார்த்தை அவர் காதுல போய் விழுந்த உடனே அவரே மாறிட்டாரா. அந்த சுக்கராச்சாரியார் வந்து மாறிட்டார், சுக்கிரன். நாம என்ன பண்ண வந்தோம், நமக்கு எதுக்கு இந்த கெட்ட புத்தி, நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு அவர் மனதே மாறி அவ பாஸ்கர சோழன் வந்து எழுந்துக்கும் போது சுக்கராச்சாரியரையும் கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. தூக்கி விடும்போது இவருக்குள்ள இருந்து இவருக்கு ஏதோ ஒரு கரண்ட் அப்படி பாஸ் ஆன மாதிரி, ஒரு சக்தி போன மாதிரி, அப்படி ஒரு ஒரு புது மனுஷன் போல எழுந்துக்கிறாரு. எப்படி? அந்த 2 வார்த்தை தான், அரூரா தியாகேசான்னு அலறி விழுந்தார் பாருங்க. அந்த வார்த்தை இவர் மாயையை விளக்கியது, இவர் ஆணவத்தை அழித்தது. புரிஞ்சுதுங்களா? அவர் ஆணவத்தை அழித்தது. நான் ஏன் இப்படி இருந்தேன், எனக்கு என்ன இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. அப்படி என்னமோ ஆச்சு, என்ன எப்படியும் ஆயிட்டேன் நான் அப்படின்னு அவருக்கு என்ன பண்ண வந்தோம், என்ன நாம நினைச்சோன்றதையே மறந்து போயிட்டேன். அப்படி மறந்த தருணத்துல இவர் அவரை கைப்பிடிச்சு தூக்கி விட்டார். ராஜா கைப்பிடிச்சு தூக்கி விட்டவனே எழுந்து ஒரு சகஜமா பேசிக்கிட்டு போற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு அங்கிருந்து தேவலோகத்திலிருந்து திருவாரூர் அந்த கமலாலய குலத்தருக வந்துட்டாங்க. பாருங்களேன், அவங்க எதுக்காக அங்க நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னே தெரியாது. அதான் இந்த இந்த திருவிளையாடல், இந்த லீலைக்கு பேரே சுக்கிரனிடமிருந்து தொண்டனை காத்தல் இலை. அது தொண்டனை எப்படி காப்பாத்தினார்னே அவங்களுக்கு தெரியாது. சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க இந்திரலோகத்துல இருந்து கமலாலயத்துக்கு குலத்துக்கு வந்துட்டாங்க, திருவாரூருக்கு. அதே அங்கதானே தேவேந்திரனும் காலையிலும் மாலையிலும் நீராடி விட்டு இறைவனை வணங்கிக்கிட்டு அந்த நோயை போக்கிக்கிட்டு இருக்கார் இல்லையா? அவருக்கு இருக்கிற பிணிய போக்கிக்கிட்டு இருக்கார். இவங்களும் அதே மாதிரி அந்த குளத்தில் வந்து நீராடி இறைவனை, அப்படியே ஆரூரனை, தியாகேச பெருமானை பல அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து அப்படி கண்ணார சுவாமியை பார்த்துக்கிட்டு வராங்க. அவன் விழும்போது ஆரூரா தியாகேசா அப்படின்னு அந்த வார்த்தை சுக்கிரனையுமே ஈசனை பணிய வச்சது, ஈசனை எம்பெருமானை வணங்க வைத்தது இல்லையா? அதுதான். அப்ப அந்த வார்த்தை அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தைக்கு எப்பவுமே சக்தி உண்டுங்க. ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப 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 சொல்ல 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 அது உருவேறிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பஞ்சாட்சரத்தை பல கோடி முறை சொல்லணும், அப்படி சொல்லிக்கிட்டே வரணும், கோடி முறை ஜபிக்கணும் இல்லையா? ஒரு வார்த்தையுமே நமக்கு தியானம் பண்ண கொடுக்கும் போது ஒரு சில மந்திரங்கள் கொடுப்பாங்க, அதையும் நாம அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும், கண்டினியூவா அப்படியே சொல்லிக்கிட்டே வருவோம். சிவ 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 ஏதோ ஒரு மந்திரம், பஞ்சாட்சரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுப்பாங்க, நாம சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லையா? அந்த ஒரு வார்த்தைக்குமே ஒரு சக்தி உண்டு. நாம பேசும்போது பார்த்து பக்குவமா பேசணும். நாம பேசும்போது பார்த்து பக்குவமா பேசணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு பாக்கலாமா? வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. அந்த வார்த்தைகள் நம்மள அப்படி தூக்கி கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சிரும். வார்த்தைகள் நம்மளை தூக்கி கொண்டு போய் கோபுரத்திலயும் உட்கார வைக்கும், அந்த வார்த்தைகள் நம்மள அடிமட்ட தரையிலையும் உட்கார வச்சிடும். வார்த்தைகள் பேசும்போது பார்த்து பக்குவமா வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதை. ஒரு நாள் பாண்டிய மகாராஜா அப்படிதான் தூங்கிக்கிட்டு இருக்காரு, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, நைட்ல இரவுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. உறங்கிக்கிட்டே இருக்கும்போது பல்லெல்லாம் விழுந்து ஒரு பொக்கையா மாறிட்ட மாதிரி ஒரு கனவு காண்றார். அப்படி என்ன இது, நமக்கு திடீர்னு பல்லெல்லாம் இல்லாம ஒரு கிழவ மாதிரி ஆயிட்டமே, ஒரு பொக்கவாய் கிழவ மாதிரி நம்ம ஆயிட்டமே அப்படின்னு திடுக்குன்னு அப்படி கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறார். எழுந்த உடனே அப்படி கண்ணாடி போய் பாக்குறார். கண்ணாடி போய் பார்த்தா இல்ல நாம நல்லா இருக்கோம்,
நமக்கு ஏதோ கனவு போல இருக்கு அப்படின்னு நினைச்சார். ஆனா நான் இரவெல்லாம் தூக்கமே வரல. என்னதான் ஒரு சாதாரண கனவா இருந்தாலும் கனவு அப்படின்னா இது ஏதோ நமக்கு உணர்த்துறாங்களா, இது ஏதோ நம்ம உணர்த்துதா, இது என்ன கனவு, இத சாதாரணமா கனவா எடுத்துக்க முடியலையே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. விடிய கால ஆக போகுது. விடிஞ்ச உடனே மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஊர்ல, அதாவது நம்ம பாண்டிய நாட்டுல சிறந்த ஜோதிடர் யாராவது இருக்காங்களா பாருங்க, அழைச்சிட்டு வாங்க, அவங்க கிட்ட நான் பேசணும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அழைச்சிட்டு வாங்க. காலையில 2 பேர் மட்டும் வந்தாங்க. ஐயா ஒருத்தர் பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்காரு. முதல் ஜோதிடர் முன்னாடியே வந்துட்டாரு அப்படின்னாரு. அவரு கொஞ்சம் வயோதிகர், கொஞ்சம் வயசானவர். அப்படி வந்து நிக்கிறார். அந்த வயசானவர் அப்படி வந்து நிக்கிறார். அப்படி நின்ன உடனே பாண்டியன் கேக்குறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுக்கு என்ன பலன்னு நீங்க அந்த பார்த்து சொல்லுங்க, ஓலைகளை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லிடுறார், ராஜா உங்களுடைய உங்க மகன், மகள், மனைவி இவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க. இவங்க எல்லாம் போயிட்ட பிறகு உங்களுக்கு நீங்க அப்படி யாருமற்ற தனி மரமா நின்னுடுவீங்க. அதுக்காக தான் அந்த பல்லு, அந்த கனவு உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு அப்படியே கோவம் வருது. நீங்க இருப்பீங்க. ஆனா உங்க மனைவி இறந்துருவாங்க, மக்கள் இருந்துருவாங்க, மகன் போயிடுவார் அப்படின்னு அந்த சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்துருது ராஜாக்கு. உடனே அவருக்கு ஒரு கட்டளை இடுறார். அந்த பக்கத்துல இருந்த காவலாளிக்கு கட்டளை இடுறார். இவரை சிறையில அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறார். அவரும் ராஜா நான் உண்மையதானே சொன்னேன், உண்மையை மட்டும் எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல சிறையில அடைச்சிட்டாங்க. அவர் சிறைக்கு போயிட்டார். அடுத்த ஒரு ஜோதிடர் வரார். அவர் வந்தவர் இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது, இதற்கான பலனை நீங்க சொல்லுங்க அப்படின்னார். இந்த புத்தகத்தை தான் நீங்க பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்ற. அவர் வச்சிருந்த அதே ஓலைச்சுவடியை தான் நீங்க பார்த்து சொல்லணும். அந்த ஓலைச்சுவடியை எடுக்கிறார். ஆனா இவர் கொஞ்சம் புத்திசாலி. அவர் என்ன பண்றார், அப்படி அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பிரிக்கிறார். பிடிச்ச உடனே படிக்கிறார். அப்படி அதை படிக்கும் போதே அவருக்கு தெரியுது, இதுதான் பலன் அப்படி தெரியுது. இந்த கனவுக்கான பலன் இதுதான் அப்படின்னு தெரியுது. ஆனா அவர் கொஞ்சம் மாத்தி சொல்றார். ராஜா உங்களுக்கு நீண்ட ஆயுள், நீங்க பல நூற்றாண்டு இருக்கலாம், அப்படி உங்களுக்கு நீண்ட ஆயுள் பல 100 ஆண்டு கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான நல்ல ஒரு நிலைக்காகத்தான் இந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கு. ஆட்சியில சில பிரச்சனைகள் வரலாம், ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். உங்களுக்கு நீண்ட ஆயுள் அவ்வளவுதான். மற்றபடி உங்க கனவு வந்து அந்த பல்லு போனது அதெல்லாம் ஒரு ஒரு கெட்ட கனவு மட்டும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச அந்த கெட்டதெல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இப்படி மாத்தி சொல்லிட்டார். அதாவது 2த்துக்கும் பொருள் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கோங்க. அவர் முதல்ல சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் பொருள் ஒண்ணுதான். ராஜா இருப்பார், மக்கள் மனைவி எல்லாம் இறந்துருவாங்கன்னு அவரு வெளிப்படையா சொல்லிட்டார். இவர் மறைமுகமா உங்களுக்கு நீண்ட ஆயுள், பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிட்டா, பிரச்சனைகள் தான் உங்களை விட்டு போகும், உங்களுக்கு நீண்ட ஆயுள் ராஜா அப்படின்னு சொல்லி பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு போனாராம். அப்ப இது எதற்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, வார்த்தைகள் முக்கியம். வார்த்தைகள் முக்கியம். அதாவது வார்த்தைகள் பேசும்போது ஒருத்தரை புண்படாம பேசிடணும். ஒருத்தரை புண்படாம பேசிடணும், கஷ்டப்படுத்தாம பேசிடணும். வார்த்தைகள் பேசும்போது நம்ம பேசிட்ட பிறகு வார்த்தைகள் கொட்டிட்டா அள்ள முடியாது, சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது பார்த்து பேசுங்க, பக்குவமா பேசுங்க. எதிரியாவே இருக்கட்டும், நம்ம பார்த்தா அவங்களுக்கு ஆவாதவங்களாவே இருக்கட்டும். என்னப்பா நல்லா இருக்கியா? எதிரில பார்த்தா அவங்க போகட்டும், பேசலாம் போட்டா நம்மள மதிச்சு வந்து பேசுறாங்களா ஒரு வார்த்தை நல்லா இருக்கியா, என்ன கெட்டுட போகுது நமக்கு இல்லையா? அதாவது வார்த்தைகள் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, தியாகேச பெருமானும் தன் தொண்டனை காப்பாத்துக்காக அந்த வார்த்தைகளை தானே அங்க பயன்படுத்தினோம் இல்லையா? அந்த மாய வார்த்தைகளை தன்னுடைய தொண்டனுடைய காதுல விழக்கூடாதுன்னு அக்னி தேவனை ஏவி காப்பாற்றினார் இல்லையா? அந்த வார்த்தைகளை நாம பார்த்து பக்குவமா பேசணும். ஆரூரமந்தரசி போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. இறைவனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தா நமக்கு நேரம் காலம் போறதுக்கு தெரியாது. இன்னும் ஒரு லீலைகள் பார்க்கணும். காமதேனுவின் சாபம் ஒழித்த லீலை, 30வது லீலையாக காமதேனுவின் சாபம் ஒழித்த லீலை அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பூவிலகில் வீட்டிலிருந்து தியாகேச பெருமானுடைய பெருங்கருணை ஸ்வர்கலோகத்தையும் மத்திய லோகமாக இருக்கட்டும், ஸ்வர்கலோகமாக இருக்கட்டும், நாகலோகமாக இருக்கட்டும், பாதாள லோகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே சத்தியவாதிகளாகவே இருந்தாங்களாம், பக்தர்களே இருந்தாங்க, அடியார்களே இருந்தாங்க. இப்படியே
இறைவனுடைய கருணை இப்படி இருந்துச்சு அப்படின்னு இதை வந்து பலவா அந்த தேவலோகம் முழுக்க, விண்ணுலகம் முழுக்க, மண்ணுலகம் முழுக்க, மத்திய லோகம், ஸ்வர்கலோகம், பாதாள லோகம், நாகலோகம்னு பல லோகங்கள்ல மக்கள்லாம் கானம் பாடிக்கிட்டே இறைவனுடைய அந்த லீலைகளையும் புகழையும் கானம் பாடிக்கிட்டே அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த அப்ப இருக்கும்போது எல்லா ஜனங்களும் சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப பார்க்கடலில் உதித்த காமதேனு ஒரு நாள் என்ன பண்ணுது, கங்கை கரையில் உள்ள வசிஷ்டருடைய ஆசிரமத்துல கிளை அதிர்ஷ்டம் போல அப்படி நடந்து அங்கிருந்து இளம் புற்கள் எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டே அப்படி வந்துகிட்டே இருக்கு. எங்க கங்கையில குளிச்சுட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த லீலைகள்லாம் பொதுவா நடந்தது பாத்தீங்கன்னா காசி பக்கம் தான். இது நிறைவடைஞ்சதுதான் திருவாரூர். புரியுதுங்களா? காசியிலிருந்து ஒரு பிரச்சனை தூக்கி கொண்டு வந்து வடநாட்டு பக்கம் இருந்து கொண்டு வந்து தென்னாட்டு பக்கம் அதை தீர்த்தது திருவாரூர்ல தீர்த்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரிதான் இது கங்கையில காமதேனு நீராடிட்டு வர வழியெல்லாம் இளம் புற்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பல நதிகள் தலங்கள் எல்லாம் கலந்து எங்கெங்க எம்பெருமான் வீட்டு இருக்காரோ அங்கெல்லாம் சுவாமியை வணங்கிட்டு அப்படி தென் திசையை நோக்கி நடந்து 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு காட்டுல நடுவுல ஒரு தவ வனம் இருக்கு. தபோவனம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த இடத்துல பிருகு முனிவர் நீண்ட நாள் தவம் பண்ணிட்டு வந்தாராம். அப்போ அப்படி அவ தவத்தை முடிச்சுட்டு அப்படி திரும்பும் போது மங்களகரமா அந்த பசு எதிரில வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நம்ம நல்ல வேலை நம்ம இந்த தவத்தை முடிச்சுட்டு நம்ம திரும்புறோம், நம்ம முன்னாடி காமதேனுவே வந்து நிக்குதே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்ப நம்ம தவம் குறைவின்றி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்ணார், அதே இடத்துல ஒரு வில்லு மரத்தடியில லிங்க ஸ்வரூபிக்கு அபிஷேகம் பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பவே அந்த காமதேனு காட்சி கொடுத்துச்சு. அதை அழைச்சார். காமதேனுவே, இவ்வீசனுடைய அபிஷேகத்திற்கு தக்க பாலை பொழிவாயாக அப்படின்னு கூப்பிடுறார். அந்த காமதேனுடைய காதுல விழவே இல்லை. ஒரு 2 முறை கூப்பிட்டார், 3 முறை கூப்பிட்டார், அது காதுல விழவே இல்லை. ஏதோ பாட்டுக்கிட்டு அது வாலாட்டிக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அப்படி போயிடுச்சு. அப்படி போன உடனே அவருக்கு அப்படியே கோபம் வந்துருச்சு. முனிவர்கள் இல்லையா, அவங்க சொல்றதை நாம கேட்கலனாலும் அவங்க தவத்தை கலைச்சாலும் முதல்ல கொடுக்கறது சாபம் தான். முனிவர்கள்லாம் சாபம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா சக்தி ஏறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சாபம் கொடுக்கிறார். காமதேனுவே, கைலாச லிங்கத்தின் அபிஷேகத்திற்காக உம்மிடமிருந்து பாலை கேட்டோம், நீ கொடுக்கல இல்லையா, ஆகையினால ஒரு சராசரி பசுவை போல ஆகக்கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அது சாபத்தை கொடுத்த அடுத்த க்ஷணம் அது காமதேனு அப்படின்ற இறந்து இழந்து ஒரு சாதாரண பசுவை போல மாறிடுச்சு. அப்படி மாறின உடனே அங்க இருக்கிற ஆணைகள் கூட சேர்ந்துருச்சு. பசு கூட்டத்தை அப்படியே சேர்ந்துட்டு எப்படியோ கால் போன போக்குல அது ஒரு மயக்கத்திலேயே அப்படி நடந்து 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 போய்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஸ்ரீமுகன் அப்படின்னு ஒரு இடையன், அதாவது மாடுகளை மேய்க்கிறவன், அவன் என்ன பண்றான், அந்த பசு கூட்டத்துல இது புதுசா இருக்கு என்னமோ அந்த பசு அப்படின்னு வியந்து பாக்குறான். அந்த பசு கூட்டிட்டு வந்து தன்னுடைய பசு கூட்டத்திலேயே வச்சிருக்கான். இது தெய்வ பசுவா, ஒரு தெய்வீக கடாட்சமா இருக்கு, உலக கோமாதாவா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நினைப்பு. ஆனாலும் அந்த பசு அவன் விட்டுடல. அவன் அதுக்கு தண்ணி காட்டி புல்லெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாதான் வச்சிருக்கான், பாத்துக்கிட்டு வரான். ஒரு 6 மாசம் காலம் ஆச்சு. நம்முடைய பசு கங்கையில நீராடிட்டு போனது வரவே இல்லையே அப்படின்னு வடநாட்டுல இருந்து யார் யோசிக்கிறா, வசிஷ்டர் யோசிக்கிறார். என்ன நடந்திருக்கும், நாம இன்னும் காமதேனு வந்து போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்குமே, தலங்கள் எல்லாம் தரிசிக்கதான் காமதேனு போகும், திரும்ப வந்துடுமே, ஆனா என்ன ஆச்சு காமதேனுக்கு வரவே இல்லையே அப்படின்னு வசிஷ்டர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனசுக்குள்ள அதை நினைக்கிறார். நினைக்கும் போது அந்த மனக்கலக்கத்தை அவர் அடைகிறார். இப்படி என்ன வரலையே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது, சரி நம்முடைய தியானத்துல பார்ப்போம் அப்படின்னு தியானத்துல உட்கார்ந்து, அதாவது திரிகால ஞானி அவங்க வந்து நடந்தது நடக்க போறது அதெல்லாம் தெரியும் இல்லையா, முன்னாடியே நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது, திரிகால ஞானி முக்காலம் உணர்ந்த முனிவர்கள் இல்லையா, அவங்க தியானத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது அவர் கண் முன்னாடி தெரியுது இதெல்லாம் இப்படி நடந்த நிகழ்வு. அந்த காமதேனு வந்து இப்ப பசுவா மாறி அந்த ஸ்ரீமுகன் அப்படின்றவர்கிட்ட அந்த மாடு மேய்க்கிறவங்க கிட்ட போய் இருக்குது அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ என்ன பண்றார், உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருல அவர்கிட்ட வந்து கேக்குறார், ஓ கோபாலனே, அப்பா ஏன்பா
சில தினத்துக்கு முன்னாடி, சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு பசு உன்கிட்ட வந்து சேர்ந்துச்சுல்ல, அது என்னோட பசுப்பா. என்கிட்ட குடுத்துடுறியா? அது நீ என்கிட்ட குடுத்துட்டேன்னா, நீ அந்த பசுவ நல்லபடியா பாத்துக்கிறேன்னு நான் பார்த்தேன். நீ கேள்விப்பட்டேன். அந்த பசுவ என்னிடத்துல குடுத்துட்டீன்னா, உனக்கு அதுக்கு என்ன கூலி கேட்டாலும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாராம். அப்ப வசிஷ்டர் சொல்றார். வசிஷ்டர் சொன்ன உடனே அவன் கேக்குறான், மகரிஷியே நீங்க ஒரு பெரிய முனிவர் போல தெரியுது, ரிஷி போல தெரியுறீங்க. எனக்கு இந்த இந்த கூலி அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதுக்கு செல்வம் எல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு நல்ல புத்தியும், நற்பதியும் இறைவனிடத்துல சேரணும்னு அந்த ஆசையை மட்டும் வழங்குங்க. எனக்கு அது போதும். வேற எதுவும் வேண்டாம். அப்படின்னு கேட்டானாம். அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சாம். இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா? ஒரு விருப்பமே இல்லாம சகல விருப்பங்கள்லாம் விட்டுட்டு இப்படி இருக்கியே அப்படின்னு கேட்டான். அப்ப இந்த பசு என்ன பசு? இதுக்கு எப்படிதான் என்ன ஆச்சுன்னு அவன் அந்த சுமுகன் கேட்கிறான். அப்ப கேட்கும்போது வசிஷ்டர் சொல்றார், சில தினங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மேற்கு அதாவது இது வந்தது. இந்த காமதேனு என்ன பண்ணுச்சு? வட பக்கம் இருந்து தெற்கு பக்கம் வரும்போது மிலேச்சர், கிராதர், புலிந்தர் அப்படின்னு வசிக்கிற இந்த இடத்துல குழம்பினால ஒரு மாய வலை, ஒரு வனம். இவங்க 3 பேருமே அரக்கர்கள். இந்த வலையில அந்த எல்லைக்குள்ள இது கால் வச்சதுனால இதுக்கு ஒரு மயக்கம் மாதிரி வந்துருச்சு. மதி இழந்துருச்சு. சற்று நேரம் மதி இழந்து அது யாருன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தப்பதான் பிருகு மகரிஷியுடைய வார்த்தையை கூட அது காதுல விழாம அது பாட்டுக்கு நடந்து போச்சு. அதனாலதான் அவருடைய சாபம் இப்படி ஆயிருச்சு. அதனாலதான் காமதேனு இப்ப ஒரு பசுவாவே மாறி சாதாரண பசுவா மாறி பூமியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்ப அப்படி சொன்ன உடனே இப்ப இதுக்கு தீர்வுதான் என்ன? இந்த பசுவை நாம எப்படி மறுபடியும் காமதேனுவா மாத்துறது அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு நாம வேற எதுவுமே பண்ண முடியாது. திருவாரூர் சென்று எம்பெருமானை அடைந்து கமலாலய குளத்தில் மூழ்கி நீராடி எம்பெருமானை வணங்கினால் ஒழிய இந்த சாபம் தீர வேற வழியே கிடையாது அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். அப்படி சொன்ன உடனே அப்ப அவர் சொல்றார், சரி வா, உனக்கும் நல்ல கதி வேணும்னு தானே கேட்ட, கிளம்பி வா, இங்க இருந்தாலாம் கிடைக்காது. அவனை தேடி போயிடணும். கால் நல்லா இருக்கும்போது அவனை தேடி போயிடணும். கை நல்லா இருக்கும்போது அவனை கையெடுத்து கும்பிட்டுறணும். கண்ணுல பார்வை தெரியும் போதே பல தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கிடணும். நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அரஹரா, சிவசிவா, மகாதேவா, ஆரூரா, தியாகேசா, சொக்கநாதா, நடராஜா அப்படின்னு அவனுடைய பல நாமங்களை சொல்லிடணும். புரியுதுங்களா? அப்படி அப்படி இருக்கும்போது வா, உன்னை நான் அழைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு திருவாரூருக்கு அந்த பசு வச்சிருந்த சுமுகனையும் அழைச்சுக்கிட்டு போறார். நீ இந்த பசுவை ஓட்டிக்கிட்டு வா, நான் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்னு போகும்போது கமலாலயத்துல போய் அடையறாங்க. திருவாரூரை போய் சென்றடைறாங்க. கமலாலயத்துல நீராடி அந்த பசுவை 3 பேருமே சேர்ந்து அந்த கமலாலயத்துல நீராடி எழுந்து இறைவனை போய் வணங்குறாங்க. தியாகேச பெருமான வணங்குறாங்க. அப்படி வணங்கின உடனே தியாகேச பெருமான் முன்னிலையில அப்படின்னு அந்த அந்த காமதேனுவாக மாறல. பசு சுமுகன்ற மாடு மேய்க்கிறவர் நிக்கிற. அப்ப வசிஷ்டரும் பக்கத்துல நின்றுட்டு இருக்க. அப்படி இறைவனை போய் வணங்கும் போதே, சுவாமி இந்த பசுவுடைய இந்த சாபத்தை தீர்த்தருள வேண்டும் இறைவா அப்படின்னு வசிஷ்டர் ஒரு விண்ணப்பத்தை அங்க வைக்க. அப்படி வச்ச உடனே இறைவன் ஆகாசவாணியாக குரல் கொடுக்கிறார். சுவாமி, இனிமேல் இந்த பசுவை பிடித்த சாபம் ஒழிந்தது. இனிமேல் நீ காமதேனுவாக மாறக்கடவாய் அப்படின்னு இறைவன் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல மறைகிறார். அப்படி சொன்ன உடனே அந்த க்ஷணமே பசு தன்மையை நீங்கி காமதேனுவாக ஆக கடவுது அப்படின்னு சுவாமி சொன்ன உடனே அந்த வார்த்தையை சொன்ன க்ஷணத்துல அந்த பசு மறுபடியும் காமதேனுவாக மாறிச்சு. அப்படி காமதேனுவாக மாறின உடனே தியாகேச பெருமானுக்கு தேவையான அபிஷேக பால் மட்டும் கிடையாது, சுவாமிக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ அந்த காமதேனு தன்னிடத்துல இருந்து அந்த பஞ்சத்தையும் கொடுத்தது. 5 பொருள் சொல்லியிருக்கேன். 5 பொருள் இறைவனுக்கு அபிஷேகமாக பயன்படும். நாவுக்கரச பெருமான் சொல்வார். அந்த மாதிரி 5 பொருள், அதாவது தன்னுடைய சாணம் எருவா மாத்தி அந்த வரட்டி பசு கிட்ட இருந்து நெய்யில இருந்து பால், தயிர், அப்புறம் கோமியம், இது 5மே இறைவனுக்கு பயன்படும். மனுஷனால இறைவனுக்கு பயன் இல்லை. ஆனால் காமதேனுவால பசுவால பயன். பரட்டி கூட அதை காய வச்சு எரிச்சா திருநீரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? 5 பொருள்.
பசு மூலியமா இறைவனுக்கு போய் சேர்றது. அந்த மாதிரி காமதேனு சந்தோஷமா அபிஷேக பொருளை வாரி 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 சுவாமிக்கு அப்படி கொடுத்தது. தியாகேச பெருமானுக்கு நித்தியமா நித்தியமா அப்படியே அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகத்தை கண்ணால பார்த்துட்டு வசிஷ்டரோட மறுபடியும் மீண்டும் காசி கங்கை, அந்த கங்கையை சென்று அடையுது காமதேனு. அதே மாதிரி அந்த சுமுகன் அப்படின்றவரும் அந்த மாடு மேய்க்கிறவரும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட இறைவனை வணங்கிட்டு அங்கிருந்து பிரிய மனமில்லாம அவனுடைய இருப்பிடம் சென்று அடைகிறான். இப்படிதான் இறைவன் தியாகேச பெருமான் அந்த காமதேனுக்கு சாபத்தை ஒழித்தல் இலை அப்படின்றது நாம இந்த படலத்துல பார்க்க போறோம். அதே மாதிரி அடியேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். நம்ம பல தலங்களுக்கு செல்வோம், பல தலங்கள் பல இடத்துக்கு நாம போவோம், போறோமா அப்படி லைன் நின்னோமா சாமி பார்த்தோமா அடிச்சு புடிச்சு பார்த்துட்டு ஓடி வந்துருவோம். ஒரு நாள் நம்ம டூர் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 கோவில் நம்ம டூர் பிளான் பண்ணிருப்போம். இல்ல 10 கோவில் பாத்துரணும் அப்படின்னு முட்டி மோதிட்டு போவோம். வேண்டாம், 2 கோவில் பாருங்க, நிதானமா பாருங்க, பொறுமையா பாருங்க, அவசரம் கிடையாது. நான் பாடல் பெற்ற தலம் அத்தனையுமே நான் பார்த்துட்டேன். ஆனா அந்த தலத்துல என்ன நிகழ்ந்துச்சு, எதனால் அந்த இறைவன் அங்க எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா போனா ஒவ்வொரு தலத்திலையும் அந்த தல வரலாறு என்ன, இங்க யார் யார் வந்து பாடல் பாடியிருக்காங்க, இறைவன் என்ன சிறப்பு, குலம் சிறப்பா, தீர்த்தம் சிறப்பா, கோவில் சிறப்பா, ஊர் சிறப்பா அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல பொறுமையா பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இந்த காமதேனுக்கு எப்படி சுவாமி அனுகிரகம் செய்தாரோ அதே மாதிரிதான் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல பேரூர் பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு அருமையான தலம். அடியேன் இதற்கு முன்னாடியுமே நான் அந்த சொல்லியிருக்கேன். இப்பயும் அதை நான் குறிப்பிட ஆசைப்படுறேன். ஏன்னா காமதேனுடைய அந்த லீலை பார்த்ததுனால, சாபம் ஒழித்த லீலை பார்த்ததுனால அடியேன் இப்பயுமே அதை சொல்ல ஆசைப்படுறேன். அதே மாதிரிதான் காமதேனுடைய குழந்தை பட்டி, அந்த குழந்தை பேரு பட்டி, கண்ணுக்குட்டி. அப்ப காமதேனு கிட்ட இருந்து பால் குடிச்சிட்டு அந்த கண்ணுக்குட்டில துள்ளி துள்ளி ஓடும் பார்த்திருக்கீங்களா? அப்படி ஓடும் போது சுயம்புவா எழுந்திருந்த இறைவன் மேல அந்த கால் போய் அப்படி எட்டி உதச்சிருச்சான் குட்டி. அப்ப காமதேனு என்ன பண்ணுது, தன்னுடைய பாலால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படி நகருது, தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்குது. அது பால் குடிச்ச உடனே அப்படி துள்ளி குதிச்சு ஓடுது. அது கண்ணுக்கு சாமின்னு தெரியுமா, என்னன்னு தெரியும், இறைவன்னு தெரியுமா, லிங்க திருமைன்னு தெரியுமா, போய் உதைச்சிருது. உதைச்ச உடனே காமதேனு வந்து அழுது சுவாமி முன்னாடி வந்து அழுது, சுவாமி இறைவா, சிவபெருமானே என் குழந்தை உன்னை உதைச்சிருச்சுப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை தண்டிச்சிடாத இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி நின்னு அப்படி வணங்குது. அப்படி வணங்கும் போது சுவாமி வாய் திறந்து பேசுறார். பட்டி உனக்கு மட்டும்தான் குழந்தையா? பட்டி உனக்கு மட்டும்தான் குழந்தையா? எனக்கு குழந்தை இல்லையா காமதேனுன்னு சொல்லிட்டு சுவாமி கேட்டாராம். அதாவது ஒரு ஒரு தாய் அப்படின்னா அவருக்கு ஒரு 4 பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும், ஒரு பிள்ளை சேட்டை பண்ணும், ஒரு பிள்ளை கெட்ட பிள்ளையாவே இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே தாய்க்குன்னா ஒரு அம்மா அப்படின்னா என் குழந்தைன்னு தான் சொல்லுவா. உன் பிள்ளை இந்த தப்பு பண்ணிச்சுன்னா கூட ஒத்துக்கவே மாட்டா. கிடையாது, என் பிள்ளை அடிச்சிடு. நேற்று உன் பிள்ளை உன்னையே அடிக்கிறானே, என் பிள்ளை என்னதானே அடிச்சிச்சு, எனக்கு நான் வலிக்குவா போகுது, அவன் வயித்துல இருக்கும்போது என்ன உதைக்கல, அது வலிச்சுச்சா எனக்கு அப்படின்னு கேட்பாளாம் தாய். அந்த மாதிரி இறைவன் கேட்கிறார், பட்டி பட்டி என் குழந்தை தானே, எனக்கு வலிக்குமா அப்படின்னு காமதேனுவை பார்த்து கேட்டாராம். அப்படி காமதேனு அழுதுகிட்டு நின்னுச்சான். அப்ப சுவாமி சொன்னாரா, இதே இடத்துல எழுந்தருளி இருக்கிற சுயம்பா எழுந்திருக்கிற என்னுடைய திருநாமம் பட்டீஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அதனால அந்த பேரூர்ல பட்டீஸ்வரர் சுவாமி, பட்டீஸ்வரத்துல பட்டீஸ்வரநாதர் அப்படின்னு எழுந்தருளி ஆசி வழங்கிக்கிட்டு இருக்கார். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இப்பதான் சமீப காலத்துலதான் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 சிறப்பம்சங்கள் அந்த ஊர்ல இருக்கு. கண்டிப்பா நாமெல்லாம் போய் பார்க்கணும். நாமெல்லாம் பல தலத்துக்கு போறோம், சும்மா இருக்கிற இப்ப கட்டின கோவில்ல போய் பாருங்க, வேண்டாம்னு சொல்லலாம். நான் பெருமை பெற்ற கோவில், ஒரு புகழ்பெற்ற தலம்னா அதை போய் நம்ம பார்த்தே ஆகணும். அங்க என்ன இருக்குன்னு நமக்கு விசாரிச்சு கேட்டு வரணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த கோவில் இருக்கு. பிறவா புலி, இரவா பனை, இந்த 2 விஷயமும் அந்த இடத்துல இருக்கு. இறந்தா அந்த சாம்பல் கல்லா மாறுறது. அப்புறம் இந்த ஏன் அப்படின்னா ஒரு அங்க இருக்கிற பனை மரம் இருக்கு. அந்த இடத்துல இரவா பனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தலவிருஷமே அதுதான். 2 மரங்கள், புலி மரமும் பனை மரம் தான் இருக்கும் சுவாமி பின்னாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும்.
இரவா பனை. அந்த பனை மரத்துக்கு என்ன வயசுன்னே இது வரைக்கும் தெரியலையா? எத்தனையோ பேர் வந்து ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்காங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முந்தினதுன்னே இன்னமும் தெரியல. அப்ப பிறவா புலி. அதான் இது என்ன பிறவா புலி அப்படின்னா, அந்த புலி பழத்துக்கு கொட்டை. மரத்துல இருந்து பழம் விழும். அந்த கொட்டைய கொண்டு போய் எங்க விதைச்சாலும் வராது. அந்த விதைய புளிம்பழத்தோடைய விதைய எங்க கொண்டு போய் நீங்க விதைச்சனாலும் மறுபடியும் செடி வராது. பிறவா புலி. இரவா பனை, பிறவா புலி. புழுக்காத சாணம். அதுதான் அந்த காமதேனுக்கும் பட்டிக்கும் இறைவன் கொடுத்த ஆசி. சாணம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா பூச்சி வச்சிரும் இல்லையா? ஆனா அந்த ஊர்ல சாணம் புழுக்காது. போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். சரிங்களா? 3 ஆச்சா? இப்ப 4வதாக இரண்டா அந்த ஊர்ல நதி, ஆத்துல சாம்பல கொண்டு போய் கரைச்சோம்னா, அந்த அதாவது அஸ்திய கொண்டு போய் கரைச்சோம்னா, அது நாம கண்ணார பார்க்கலாம். ஒரு கல்லா மாறி அதே ஆத்துல விழுந்துரும். அப்படின்னா ஓடி போய் சமுத்திரத்தோட சேர்ந்து மறுபிறவி எடுக்காது. அந்த ஆன்மா மறுபிறவி எடுக்காது. அங்கே அது அப்படியே சேர்ந்துரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். 5வதா ஒரு ஐதீகம் தான் ரொம்ப பெருசு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இறைவன் இந்த தலத்துக்குமே ஒரு ஒரு சிறப்பு வச்சிருக்காரு. நான் அடியேன் கேட்கும் போதே இது கண்ணுல கலங்கி போச்சு எனக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒருத்தர் அங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அம்பாள் அந்த அந்த இறந்த உடலை தம் மடி மேல தாங்கி வச்சுப்பாளாம். அப்படி தூக்கி தன்னுடைய மடி மேல அப்படி சாத்திப்பாளாம். அவங்களுடைய வலது காது மேல் நோக்கி இருக்கிறத நாம கண்ணால பாக்கலாமா? ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மாவை அம்பாள் மடி மேல அப்படி சாட்சிக்கோலாம். என் குழந்தை அப்படின்னு சாட்சிக்கும் போது, சுவாமியே வந்து அந்த ஆன்மா அந்த உடல் இருக்கிற அந்த காதோரமா வந்து பஞ்சாட்சரம் சொல்றார் அப்படின்றது இன்னை வரைக்குமே நம்பப்படுற ஒரு விஷயம். உண்மை. காசியில இறந்தா இறைவன் பஞ்சாட்சரம் சொல்வார், அந்த ஆன்மா முக்தி அடையும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படி அதுதானே இறக்குற தருவாயிலாவது காசிக்கு போயிடணும்னு நினைப்பாங்க எல்லாரும். அதேதான் இங்கேயும் அம்பாள் வந்து அழகா அந்த அந்த ஆன்மாவை தூக்கி மடியில வச்சுக்கிறதும் சுவாமி என்ன புண்ணியம். எத்தனை பேருக்கு நமக்கு கிடைக்கும். போய் பார்த்துட்டாவது வரணும். அப்படி இறைவன் வந்து அந்த பஞ்சாட்சரம் சொல்றது இன்னை வரைக்குமே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்ப கூட சுவாமியை போய் பாத்தீங்கன்னா, அந்த பட்டி அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி சுவாமியை உதைச்சப்ப அது கால் தடம் சுவாமி மேல பதிஞ்சிருக்கு. இன்னும் அந்த லிங்க திருமேனி அந்த பதிச்ச அந்த பாதத்துடைய பட்டியுடைய பாதம் சுவடு இன்னமும் இருக்கு. நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இறைவன் ஒரு ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம்னா, அங்க சாதாரணமா சும்மா போயிட்டு நாம வரக்கூடாது. அங்க என்ன நடந்துச்சு? சுவாமி அங்க எல்லாருக்கும் எப்படி அற்புதம் பண்ணினார்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடியேன் இன்னைக்கு வைக்கிற விண்ணப்பம் உங்ககிட்ட. இப்ப திருவாரூர் தியாகேச பெருமானுடைய லீலைகளை கேட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் சுவாமி பல பல செல்வங்களையும், நீண்ட ஆயுளும் நெடிய செல்வமும் 100 புகழும் தந்து மேன்மேலும் மேன்மையடைய செய்யணும் அப்படின்னு தியாகேச பெருமானுடைய திருவடியில் அடியேன் ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன். நம்ம திருவாரூர் தியாகர் லீலைகளை கேட்க நமக்கு வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றிகள் பல சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மையம் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் வெளியே தெரியாது. இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். பலது இது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு இன்னைக்கு நாம ஒரு கதா காலட்சேபமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அடியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஒரு மேடை வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்துக்கும் ஒரு பெரிய நன்றிகள் பல சொல்லிக்கிட்டே இருக்கணும். மென்மேலும் பல திறமைசாலிகளை நம்ம குருவருள் ஆன்மீக மையம் வளர்த்துக்கிட்டே தான் வர்றாங்க. நன்றிகள். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்தனை.
ஆரூர மந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி.